என்னோட பூர்வீக ஊர் வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சேலத்துல எங்க இருக்குன்னா சென்னையில வந்து ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாரு. ரிலேட்டிவ். ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சேன். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே. இந்த வீடியோவே ஒரு ஸ்பெஷலான வீடியோ. எனக்கெல்லாம் ஸ்பெஷல் இல்லை, இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் தான் ஸ்பெஷல். சரி, என்ன ஸ்பெஷல் டே என்ன ஸ்பெஷல் வீடியோங்கிறத அப்புறமேட்டு பார்க்கலாம். இப்போ இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, அதனால் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணு, அந்த கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறேன். கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவ்வளோ கமெண்ட்ஸாக பண்ணுறது. நான் ஒவ்வொன்றையும் படித்து அதை நோட் பண்ணி இப்போ வந்து அதுக்காக ரிப்ளை பண்ணுற டைம் வந்துருச்சு. உங்கள் சொந்த ஊரே சென்னை தானா? ஏன் எல்லாம் அப்படி நினைக்கிறீங்க? சரி, அந்த பூர்வீகம்னு சொல்லுவாங்கல்ல, அது சென்னை கிடையாது. ஆனால் நாங்கள் இப்போ இருக்கிறது சென்னை தான். என்னோட பூர்வீக ஊர் வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே என்ன காமனாக சொல்லணும்னா, ஆத்தூருக்கும் இல்லாமல் பெரம்பலூர் சொல்லுவாங்கள்ல, பெரம்பலூருக்கும் இல்லாமல் நடு சென்ட்ரலில் இருக்கேன். அது என்னோட பூர்வீகம். ஆனால் நான் இருக்கிறது சென்னை. நான் சென்னை பொண்ணு. பிலீவ் மீ. உங்களுக்கு நார்மல் டெலிவரியா? ஆமாம், நார்மல் டெலிவரி தான். டெலிவரி நினச்சா எனக்கே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு த்ரில்லாக இருக்குது இப்போ நினச்சாலும். நார்மல் டெலிவரியாக இருந்தாலுமே ஒரு 5 தையல் கிட்ட போடுவாங்க, எல்லாருக்குமே அது காமன். ஸோ பி ரெடியாக இருங்கலாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்குலாம் சொல்லணும்னு நினச்சேன். 8 மாதம் ஸ்கேனில் வந்து தலை கீழே இறங்கிடுச்சின்னு சொன்னாவே நான் உருண்டு பிறண்டு பண்ண எக்ஸசைஸை எப்படியாவது பண்ணிடுங்க, நார்மல் டெலிவரி ஆகிடும். உங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் பேபியா? ஆமாம், ஜோஜோ தான் என்னோட ஃபர்ஸ்ட் பேபி. ஆமாம், படத்தில் சொல்கிற மாதிரி என் ஹஸ்பண்ட் தான் என்னோட முதல் குழந்தை, 2வது தான் என்னோட குழந்தை. ஜோஜோ தான் என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தை. பாப்பா பிறக்கும்போது எவ்வளோ வெயிட் இருந்தாங்க? பாப்பா பிறக்கும் போது 2,300 தான் இருந்தாங்க. வெயிட் கம்மி தான். ரீசன் என்னன்னா, எனக்கு பாப்பா வந்து கன்சீவ் ஆன ஸ்டார்டிங்லேருந்து டெலிவரி ஆக முதல் நாள், டெலிவரி அன்னைக்கு கூட 3 டைம் நான் வாமிட் எடுத்தேன். ஸோ வாமிட்டிங் இருந்ததுனால இந்த அளவுக்கு நான் ஜோஜோவை தேத்திருக்கேன். ஐ ஃபீல் ப்ரவுட் அந்த விஷயத்துக்காக. 2,300 இருந்திருக்காங்க. அம்மா வீடு சென்னை, நீங்கள் ஹஸ்பண்ட் வீடு சேலம், நீங்கள் எப்படி லவ் பண்ணீங்க? இந்த கமெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் ரிப்ளை பண்ண மாட்டேன். அது உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து பிளான் போட்டிருக்கோம். அந்த ஸ்பெஷல் வீடியோவில் பார்க்கலாம். சேலமில் எங்கே இருக்கீங்க? சேலத்தில் எங்கே இருக்குன்னா, நியர்பை அப்படி சொல்லணுன்னா முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கோம். அதுவும் அந்த மலை கூட தெரியும் பாருங்கள், முருகர் படுத்திருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மலை கூட பாருங்கள், எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தாலே தெரியும். அந்த முருகர் படுத்திருக்க மாதிரி இருப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது. ஸோ முருகன் கோயில் நியர்பை. சன்லைட் வருது. உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாங்க மறுபடியும். என் பேரா? என்ன இந்த மாதிரிலாம் ஷாக்கிங்காக இருக்குது. என் பேர் வந்து அபிநயா, ஆனால் என்னை அபின்னு தான் கூப்பிடுவாங்க. லவ் ஸ்டோரி எப்போ சொல்லுவீங்க? லவ் ஸ்டோரியை விட என்ன சொல்லலாங்க, அதை லவ் மூவின்னு கூட வச்சுக்கலாம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட வச்சுக்கலாம். உங்களுக்காக நாங்கள் அதை ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி தெரியும்? காலேஜ் ஃப்ரெண்டா இல்லை ஸ்கூல் ஃப்ரெண்டா ரிலேட்டிவா? ரிலேட்டிவ். அந்த தேர்ட் ஆப்ஷன் இது ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லு. காலேஜ் ஃப்ரெண்டா ஸ்கூல் ஃப்ரெண்டா ரிலேட்டிவா? தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஆப்ஷன் சியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிலேட்டிவ். அதுதான் எங்களோட மேரேஜ், எங்களோட லவ் வீடியோலாம் அப்புறம் சொல்கிறேன். ரிலேட்டிவ் ஜஸ்ட் வேணா இது சொல்லிடுறேன். எங்கள் மம்மி வேறு அத்தையும் அம்மாவும் வேறு வளகா பண்ணிக்கே சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. என்னோட தாய் மாமா பையன். உங்கள் எய்ம் என்ன சிஸ்டர்? எய்மா?
என் எய்மை நினைச்சா எனக்கே சிரிப்பாக வருது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எய்ம் இருக்கும். நான் 8th படிக்கும்போது டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். காலேஜ் படித்ததுக்கப்புறம் ஒரு ஐடி ஜாபுக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்டேன். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபீல்டு நமக்குன்னு இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஃபீல்டில் தான் இப்போ போயிட்டுருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. நீங்கள் எந்த மாதம் கல்யாணம் பண்ணீங்க, எப்படி கல்யாணம் பண்ணீங்க? நான் மார்ச் மாதம் கல்யாணம் பண்ணேன். மார்ச் 12 மார்ச் 12 தான் எங்களுக்கு மேரேஜ் ஆனுச்சு. எப்படி கல்யாணம் பண்ணோன்னா அதையும் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிமில் அவங்களுக்காக ஸ்பெஷலாக சொல்லியிருக்கேன் இல்லை, இனிமேட்டு தான் அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஸோ அதில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கமெண்ட்ஸ்லாம் நான் இதாக படிக்கணும்க்கோசரம் என் ஹஸ்பண்டை தான் எடுக்க சொன்னேன். இப்பயே நான் அதை சொல்லிடுறேன். இந்த கமெண்ட்ஸ்க்கு மட்டும் அவர் எடுக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் எடுத்தேன்னா அந்த சுவாரஸ்யம் போயிடும்ல, எனக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. அதனால் சென்னையில் எங்கே இருக்கீங்க? சென்னையில் வந்து கூடுவாஞ்சேரி கூடுவாஞ்சேரி எங்கே இருக்குன்னா கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. உங்கள் வீடியோலாம் நல்லா இருக்கு அப்படின்னா என்ன சொல்கிறது, தேங்க்யூ. என்னோட வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். வேறு என்ன சொல்ல முடியாது. என்னோட நன்றிகள் வந்து இதுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். கேமராவில் ஷூட் பண்ணுறீங்களா, ஃபோனில் ஷூட் பண்ணுறீங்களா? கேமராலாம் இல்லைப்பா, அந்த அளவுக்கு பெருசுலாம் இல்லை. நான் சின்ன ஆள் தான், அதனால் ஃபோனில் தான் ஷூட் பண்ணுறேன். வீட்டில் எல்லாரோட சம்மதமும் வாங்கினீங்களா? எதுக்கு, மேரேஜ்க்கா? வீட்டில் எல்லாரோட சம்மதம்லாம் வாங்கினோமா இல்லையான்னு அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபேஸுக்கு என்ன போடுறீங்க மூஞ்சிக்கு? நானும் நேச்சுரல் ஸ்கின்னுப்பா, எதுவும் போடவே இல்லை. அன்னைக்கு அந்த வீடியோவில் போட்டிருந்ததுனால கேட்குறீங்களா? ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக ஆகணும்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொன்னாங்க. எல்லாமே நாட்டு மருந்து தானே. என்ன போட்டேன், பச்சை பயிறு, உளுத்தம் பருப்பு, அரிசி பச்சரிசி போட்டேன். பச்சரிசி, முல்தானி மெட்டி, அதை வந்து என்ன பண்ணுவேன்னா பாலில் ஊற வச்சிடணும். வேறு பொட்டுக்கடலை போட்டேன். கடல மாவு பதிலாக பொட்டுக்கடலை. கோதுமை மாவு போட்டால் கூட மூஞ்சி பிரைட்டன் ஆகுனாங்க, அதனால் கொஞ்சோண்டு கோதுமை மாவு போட்டேன். 7 பொருள் போட்டிருக்கேன். சேலத்தில் நீங்கள் இருந்திருக்கீங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. சேலத்தில் நான் எங்கே இருக்கேன்னா முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கேன். என்னை தெரிஞ்சவங்களுக்கு நான் எங்கே இருக்குன்னு தெரியும், என்னை தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், முருகன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் என்ன படிச்சிருக்கேன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன். 1 டிகிரி முடிச்சிருக்கேன். ஐ எம் எ டிகிரி ஸ்டூடெண்ட், கிராஜுவேட் பிஎஸ்சி கிராஜுவேட் ஸ்டூடெண்ட். ஒரு சிலர் சொல்கிறாங்க நீங்கள் வேணும்னே இப்படி பேசுகிறீங்களா, உங்கள் வாய்ஸ் இப்படி மாற்றமா? ஒரு வீடியோவில் பேசினா அது வந்து மாற்றம், அதே பேசினா ஒரிஜினல். இதுதான் என்னோட ஒரிஜினல். பிலீவ் மீ, என்னோட ஒரிஜினலே இதாப்பா. உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாரு? இப்போ வரைக்கும் இப்போ எனக்கு கேமரா பிடிச்சிட்டு இருக்காரு. அவரோட பேஷன் என்னென்னா, அவர் ஒரு எடிட்டர். நான் காலேஜ் படிக்கும் போதுலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க எடிட்டர் ஒய்ஃபு. எனக்கு அது பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் ஒரு எடிட்டிங் ஃபீல்டில் இருக்காங்க. நான் எடிட்டர் ஒய்ஃப் சொல்கிறதுக்கு பெருமைப்படுறேன் இல்லைங்க. தேங்க்யூ. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? எந்த அளவுக்கு பிடிக்குமா? பிடிக்கும், சொல்ல வார்த்தைகள் இல்லை. தெரில, எனக்கு இந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரில. என்னோட ஸ்பெஷல், என்னோட எல்லாம். உங்கள் தங்கப்பில் அழலாம் இல்லை, கண்ணு உறுத்துது. உங்கள் நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்டிங்கில் 2 வீட்டுக்கு சண்டை வந்துச்சா? எல்லாருக்கும் எப்படின்னா லேட்டாக பாதியில்
ஒன்று கடைசியில் அந்த மாதிரி தான் சண்டை வரும். எனக்கு ஆரம்பத்துலேயே சண்டை வந்து முடிஞ்சிச்சு லவ். அப்புறம் திரும்ப வீட்டுக்கு தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணோம் எங்கள் லவ்வை. அதுதான் இந்த அளவுக்கு வந்து நிற்குது. விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றி அப்படிங்கிற மாதிரி. உங்கள் கூட பிறந்தது எத்தனை பேர்? என் கூட பிறந்தவங்க ஆன் பண்ணிட்டியா? ம். என் கூட பிறந்தவங்க வந்து 2 பேர். எனக்கு முன்னாடி ஒரு அண்ணன், எனக்கு முன்னாடி இன்னொரு அக்கா. நான் தான் கடைக்குட்டி சிங்கோ எங்கள் வீட்டில். கடைக்குட்டி 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 நான் தான் அது. நீங்கள் பண்ண கமெண்ட்ஸ்லாம் எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சி. என்னோட பழைய மெமரிஸ்லாம் கொண்டு வந்துச்சு. இது இல்லாமல் இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை இந்த வீடியோட கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் ஃபர்ஸ்டே வந்து சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்பெஷல் டே அண்ட் ஸ்பெஷல் வீடியோ இருக்குன்னு. அது என்னன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே, அதுக்கு தான் கேக் கட் பண்ண வரோம். கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக இருக்கு, மெயின்டைன் பண்ண. கத்தே இல்லை, மெழுகுவர்த்தியே இல்லை. ஐஸ்கிரீம் கேக்கில் கொடுக்க மாட்டாங்களா? இவ்வளோ பெரிய கேக் இவ்வளோ ரேட்டு போட்டு வாங்க, ஒரு மெழுகுவர்த்தி கொடுக்க மாட்டீங்க? அதுக்கு எனக்கு மெழுகுவர்த்தியே இல்லை, அப்புறம் அதுக்கு நெருப்புட்டியே. நீங்க தான் ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஐயோ சோஃபா. சரி ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன சல்லுன்னு இறங்குது, கரைஞ்சிச்சோ? அத்தை மாமா அத்தை மாமா கூட்டுங்க. சத்தியமித்ரா குடிங்க தெம்ப இருங்க. அத்தை மாமா கூட்டு ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. சூப்பரா இருக்கு மாமா. பங்கு போடுங்க, பீஸ் போடுங்க, பீஸ் போடுங்க. சில்லெல்லாம் கம்மியாக தான் இருக்கு, நான்லாம் சாப்பிடல. டாக்டர் எல்லாம் சாப்பிடலாம் சொல்லியிருக்காங்க. 500 ரூபா கொடுங்க. ஜிபேல போட்டாலும் நாங்க ஃபீல் பண்ண மாட்டோம், போட்டு விட்டுருங்க. சர்ப்ரைஸ் பேண்ட், கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம், ட்ரெஸ் தச்சுக்கலாம் அப்புறமேட்டுக்கு கிளாத் எடுத்துட்டு வந்துட்டோம். எப்படி இருக்கு? இது பார்க்கல, பேண்ட் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. பேண்ட் தான் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஊத்திக்கிச்சு. அதனால எங்க பெரிய மாமாட்ட சொல்லி சர்ப்ரைஸா வாங்கிட்டு வாங்க மாமான்னு பிளான் எல்லாம் போட்டோம். எங்க மாமா கரெக்டா வாங்கிட்டு வந்து நின்னாங்க வீட்டுக்கு முன்னாடி. நாங்க சடனா வெளியே போனோமா, மாட்டிக்கிட்டோம். அங்கேயே சர்ப்ரைஸ் ஊத்திக்கிச்சு. அப்பயும் ஒரு நாள் வச்சிருந்தேன், இன்னைக்கு காமிச்சேன்னா சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பேண்டோட சைஸ் பத்தல. திரும்ப அவங்களும் எங்க பெரிய மாமாவும் போய் மாட்டிட்டு வந்துட்டாங்க. எனக்கு சர்ப்ரைஸ், எனக்கு நானே மாட்டிக்கிட்டேன். இந்தாங்க வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். அதற்கு தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். கரைஞ்சு போயிடும் ஐஸ்கிரீம்.